திமுக எம்பி திருச்சி சிவா எழுதிய 5 நூல்களை சென்னை கலைவாணர் அரங்கில் முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டார். சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், எம்பி திருச்சி சிவா, நடிகர் பிரகாஷ் ராஜ், கவி பேரரசு வைரமுத்து, அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருச்சி சிவா எம்பி எழுதிய மேடை எனும் வசீகரம், கேளுங்கள் சொல்கிறேன், எதிர்பாராத திருப்பம், காட்சியும் கருத்தும் ஆகிய நூல்களை முதலமைச்சர் வெளியிட்டார். நிகழ்ச்சி மேடையில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், தான் உள்பட திமுகவில் உழைப்பால் உயர்ந்த திருச்சி சிவா ஆகியோர் மிசா என்ற சிறைச்சாலையில் பயின்றவர்கள் என்பதால் தான் யாருடைய அரட்டலுக்கும் உருட்டலுக்கும் பயப்படாமல் இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று கூறினார். தான் கலைஞரின் வழியில் வாழ்ந்து வருவதாக குறிப்பிட்ட முதலமைச்சர், திமுகவின் எதிரிகள் பொய்கள் மற்றும் வதந்திகளை மட்டும் பரப்பாமல் அவற்றை உண்மையாக மாற்றும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்தார். எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டப்போ சென்னை சிறையில் நாங்கள் எல்லாம் இருந்த மாதிரி திருச்சி சிறையில் சிவா அவர்களும் ஓராண்டு இருந்திருக்கிறார். சிறையிலிருந்து போலீஸ் பாதுகாப்போடு மாநில கல்லூரிக்கு சென்று நான் தேர்வு எழுதின மாதிரி அவரும் திருச்சி பெரியார் கல்லூரிக்கு சென்று போலீஸ் பாதுகாப்போடு தேர்வு எழுதியிருக்கிறார். ஒரு சராசரி இளைஞரா உயர்கல்வி பெரிய வேலைன்னு நினைச்சிருந்தவர் மிசா கைது ஒரு அரசியல் தலைவராக மாத்துச்சு. சிறைச்சாலை பல்கலைக்கழகத்தில் படிச்சவங்க நாங்க என்பதால தான் யாருடைய அரட்டலுக்கும் உருட்டலுக்கும் பயப்படாமல் இன்னைக்கும் செயல்பட்டுக் கொண்டிருக்கோம்.